வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு என்னுடைய சமையல் அறையில் மிக மிக சுவையான ஆலு பரோட்டா எப்படி செய்கிறதுன்னு செய்து காட்டுறேன். வாங்க பார்க்கலாம். ஆலு பரோட்டாவுக்கு முதல்ல உருளைக்கிழங்கு நான் வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். இது 3/4 கிலோ உருளைக்கிழங்கு. நான் ப்ரெஷர் பேனில் 2 விசில் விட்டு வேக வைக்கிறேன். நம்ம யூஸ்வலாக 1 விசில் விட்டால் போதும். ஆனால் நம்ம இந்த பொட்டேட்டோவை ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அதனால் நல்லா வெந்திருந்தால் நல்லது. நீங்கள் எந்த மெத்தடில் வேக வச்சு எடுத்தாலும் சரிதான். இப்போ மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். 1/2 கிலோ கோதுமை மாவு எடுத்துருக்கிறேன், ஃபார்ச்சூன் பிராண்டு. அது கூட 1 டீஸ்பூன் ஓமத்தை பொடி பண்ணி சேர்த்துருக்கிறேன். 1 டீஸ்பூன் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸு, 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். நான் வெந்நீர் சேர்த்து இந்த மாவை பிசைஞ்சு வைக்க போகிறேன். ஒரு தோராயமாக ஒரு 350 ml தண்ணி நான் சேர்த்து பிசைஞ்சு வைக்கிறேன். கொஞ்சம் தேவைப்பட்டால் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு உங்களுக்கு சாஃப்டாக இருந்தால் போதும். மேலே கொஞ்சமாக எண்ணெய் தடவி மூடி வச்சுருங்க. ஒரு 2 மணி நேரம் கழித்து நம்ம ஆலு பரோட்டா செஞ்சிடலாம். இப்போ உருளைக்கிழங்கோட மசாலா சேர்க்குறதுக்கு ஒரு பொடி நான் அரைக்க போகிறேன். அது 10 காஷ்மீரி மிளகா, 5 ரெகுலர் மிளகா எடுத்துருக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி விதை, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் மிளகு எடுத்துருக்கிறேன். இதை க்ரஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. கூடவே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஓமம் சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி 3 டேபிள் ஸ்பூன் கசூரி மேத்தி, அதையும் சேர்த்து நம்ம க்ரஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு தோல் உரிச்சிட்டு நல்லா கையில் மசிச்சு வச்சுருக்கிறேன். உங்களுக்கு அந்த உருளைக்கிழங்கு நீங்கள் துருவி வச்சுக்கணும்னா அப்படியும் நீங்கள் செஞ்சுக்கலாம். அது கூட நான் அரைச்ச பொடியிலேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அந்த பொடி போட்டிருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் சாட் மசாலா, 1/8 டீஸ்பூன் ஆம்ச்சூர் பவுடர் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு அது வேணாம் அப்படின்னா நீங்கள் எலுமிச்சம்பழ ஜூஸ் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துருக்கேன் 1 டீஸ்பூனு. இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சமாக மல்லித்தலை, காரம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் பச்சை மிளகாவையும் அதே மாதிரி நல்லா நசுக்கி விட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ அந்த உருளைக்கிழங்கு மசாலா நம்ம உருண்டையாக உருட்டி வச்சுக்கலாம். உங்களுக்கு தேவையான சைஸில் உருட்டி வச்சுக்கோங்க. பெரிய சப்பாத்தின்னா கொஞ்சம் பெருசாக உருட்டிக்கோங்க, சின்னதுன்னா சின்னதாக உருட்டிக்கோங்க. உருளைக்கிழங்கு நம்ம கையில் பிடிக்கிறப்ப ஒட்டும். அதனால் லேசாக கையில் எண்ணெய் தடவிட்டு உருட்டினீங்கன்னா இந்த உருண்டையை சரியாக பிடிக்க முடியும். அதே மாதிரி சப்பாத்தியும் உருண்டையாக உருட்டி வச்சுக்கோங்க. இப்போ நான் எப்படி ஆலுவை சப்பாத்திக்குள்ளே வச்சு தேய்க்கிறதுன்னு செஞ்சு காட்டுறேன். கிச்சன் கவுண்டரில் தான் தேய்க்க போகிறேன். லேசாக கோதுமை மாவு தூவி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு உருண்டையை வச்சு நம்ம கொஞ்சம் சின்னதாக நம்ம தேய்ச்சி எடுத்துக்க போகிறோம். ஏன்னா அந்த உருளைக்கிழங்கு உருண்டையை இதில் வைக்கிற அளவுக்கு நம்ம வச்சா போதும். ரொம்பவும் தேய்க்க தேவையில்லை, இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ உருளைக்கிழங்கு உருண்டையை இதில் வச்சு நம்ம இதை நல்லா கவர் பண்ண போகிறோம். உருளைக்கிழங்கு நம்ம நல்லா கவர் பண்ணிடணும். அப்போ தான் நமக்கு தேய்க்கிறப்ப கீழெல்லாம் ஒட்டாமல் வரும், இல்லை கல்லுலேயும் ஒட்டாமல் வரும். இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணுறது சரியாக பண்ணிட்டோம்னா கொஞ்சம் எக்ஸஸாக இருக்கிற மாவை எடுத்துருங்க. இது மாதிரி நீங்கள் எல்லா உருண்டையும் செஞ்சு வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த சப்பாத்தியை தேய்ச்சி எடுக்கலாம். இப்போ நான் இதை எப்படி தேய்க்கிறதுன்னு செஞ்சு காட்டுறேன். கோதுமை மாவு கீழே கொஞ்சம் தூவிக்குங்க. இப்போ அதே மாதிரி சப்பாத்தியோட முன்னாடி பின்னாடியும் நீங்கள் தூவி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ஒட்டாமல் வரும். லேசாக தேய்ங்க. நம்ம உள்ளே இருக்கிற உருளைக்கிழங்கு முழுசாக வெளியில் வந்துடக்கூடாது. அது எந்த அளவுக்கு நமக்கு கரெக்டாக இருக்கோ அந்த திக்னஸ்க்கு நம்ம இந்த பரோட்டா நம்ம தேய்ச்சிக்கிட்டால் சரியாக இருக்கும். உங்களுக்கு ரொம்ப மெலிசாக வரணும்னு அவசியம் இல்லை ஆலு பரோட்டா. அடுப்பை பற்ற வச்சு தோசைக்கல் அதில் வச்சு தோசைக்கல் சூடானதும் ஆலு பரோட்டா நம்ம செஞ்சு எடுக்கலாம். எங்கள் வீட்டில் என் பையன்தான் ஆலு பரோட்டா மாஸ்டரு. ஸோ தேய்ச்ச அந்த சப்பாத்தி இல்லைன்னா அந்த பரோட்டாவை தோசைக்கல்லில் போட்டுடுங்க. ஒரு பக்கம் வேகட்டும், அதுக்கு பிறகு நம்ம திருப்பி விடலாம். இப்போ திருப்பி விட்டுக்கலாம். திருப்பின பிறகு லேசாக அது மேலே நம்ம நெய் தடவிக்கலாம். ஆலு பரோட்டாவில் நீங்கள் நெய் தடவிட்டு சாப்பிட்டிங்கன்னா நல்லா சுவையாக இருக்கும். இப்போ திரும்ப திருப்பிட்டு அந்த பக்கமும் நம்ம நெய் தடவிக்கலாம். அதே மாதிரி அடுப்பு தணல் மீடியமில் இருக்கணும், இல்லை கொஞ்சம் கூட இருக்கணும். நல்லா கல் சூடாக இருந்துச்சுன்னா நம்ம வேக வேகமாக ஆலு பரோட்டா செஞ்சு எடுத்துடலாம். நல்லா பாருங்கள், அழகாக உப்பி வருது. இப்போ தயாராகிருச்சு. இதை உடனே எடுத்து நம்ம ஹாட் பாக்ஸில் வச்சிடலாம். எங்கள் வீட்டு பரோட்டா மாஸ்டர் வேக வேகமாக வேலை பார்த்துட்ருக்கிறாரு.
ஒரு கல்லில் வேலை பார்க்கத்தா ரொம்ப நேரமாகுதுன்னு 2வது கல்லையும் வச்சு வேலை பார்க்குறாரு. வீட்டில் எப்போ ஆலு பரோட்டா போட்டாலும் என் பையன்தான் சுட்டு எடுப்பான், நான் தேய்ச்சி கொடுத்துருவேன். ஆலு பரோட்டா தயாராகிருச்சு. இதுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு எனக்கு தயிர் பச்சடி தான் ரொம்ப பிடிக்கும். வேறு எந்த கிரேவியும் தேவையில்லை, ஏன்னா எல்லா மசாலா ஃப்ளேவரும் நமக்கு ஆலு பரோட்டாலேயே இருக்குது. தயிர் வந்து சாப்பிடாதவங்க குருமா வச்சுக்கோங்க, இல்லை உங்களுக்கு பிடிச்ச சைட் டிஷ் வந்து பயன்படுத்திக்கோங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்ஜாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.